இந்த 5 வருஷம் லவ்ல அவ என்ன இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டா போல. நான் தான் கிங் காப்போட C1 தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன ஆக போறான்னு தெரியல. உனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா உன் கம்பெனியை சேவ் பண்ணதுக்கு? அது ஏதோ லக்ல நீ பண்ண கெஸ் வேலை செஞ்சிருச்சு. ஆனாலும் நான் தேங்க் பண்ணதா வந்தேன், வெறும் வார்த்தையால இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்பதான் என்ன ஒருத்தி அசிங்கப்படுத்தி பிரேக்கப் பண்ணிட்டு போறா. எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? இவ்ளோ சிம்பத்தி எல்லாம் வேண்டாம். நீ அவளை ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு வச்சுக்கோ. அவ இன்னைக்கு என் கம்பெனில தான் செரிமனி அட்டென்ட் பண்றான். அங்க வச்சு நீதான் என் ஹஸ்பண்ட், நான் அவகிட்ட. அப்போ உன்னால இன்னைக்கு கிங் கார்ப்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. உன் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். $10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரேன். 10 பில்லியன்? 10 பில்லியன் கிடைச்சா என்னோட மொத்த லைஃபும் செட்டில். என்ன நம்பு. ஆல்ரைட், உன்னோட ப்ராஜெக்டோட ப்ரொபோசல் அனுப்புறேன். இப்ப என்னோட மேரேஜ் ப்ரொபோசலை நீ ஏத்துப்பியா? வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வழியா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வரேன். ஓகே. நீ எப்படி இங்க உள்ள வந்த? உன்னெல்லாம் யார் உள்ள விட்டா? உன்ன மாதிரி பின் வாசல்ல வர ஆள் நான் இல்ல, நேர் வழியில தான் உள்ள வந்திருக்கேன். நீயே ஒரு பிச்சைக்கார பையன். ஸ்ருதி மேம் ஈவென்ட்க்கு நீ எப்படி வந்த? தேவையில்லாம பேச்ச நிப்பாட்டிட்டு இப்பவே வெளியே போ. ரொம்ப ஆடாத லாவண்யா. இந்த ஈவென்ட்டுக்கு முக்கியமான ஆள் ஸ்ருதி தான், நீ இல்ல. ஓ அப்படியா? என்ன வெல்கம் பண்ணதா இந்த ஈவென்ட்டே. இங்க ஒண்ணு உனக்கு பார்ட்டியோ ஓசி குடியோ கொடுக்கல. நான் வந்ததே ஸ்ருதிராஜோட தான். இன்னைக்கு தான் எங்களுக்கு வெட்டிங் ஆச்சு. எங்க டேட் நைட்டுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட். ஸ்ருதி மேம் ராயல் ஃபேமிலியோட பொண்ணு. தனியா இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. அவங்க உன்ன மாதிரி ஒரு படிக்காத தற்கொலைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. எதுக்கு இப்படி அவசரமா ஓடி வர ஹேமா? மேம், நீங்க சொன்னவரை பத்தி நம்ம இன்டெலிஜென்ட் டீம் கிட்ட சொல்லி தேட சொன்னோம். ஆனா அவரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொல்றாங்க மேம். வாட்? நம்ம டீம்ல ஒருத்தரால கூட கண்டுபிடிக்க முடியலையா? அப்படி ஒரு கோஸ்டான ஆளா? யார் அவ?